ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அனைவரும் தலித் என்றால் மிகவும் ஒடுக்கப்படக்கூடிய சமூகமாக இருக்கிறது பெண்கள் தான். அதனால் நானும் ஒரு தலித். வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. தன்னை தலித் ஆக்டிவிஸ்டாக அடையாளம் படுத்தி கொண்டு தொடர்ந்து விசிகாவினரையும் முக்கியமாக அண்ணன் திருமாவர்களையும் கல்லெறிந்து கொண்டே இருக்கும் ஷாலின் மரியாக்கான மறுபடியும் ஒரு வீடியோ. ஷாலின் மரியா இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால விசிகாவிற்கு ஏதாவது பின்னடைவோ இல்லாட்டினா இந்த எலெக்ஷனில் இந்த விசிகா திமுக கூட்டணிக்கு ஏதாவது பின்னடைவோ ஏற்படுமானா இல்லை. ஆனால் பிஜேபியோடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் விஜய் பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகிறாரா இல்லை வச்சுட்டாரா அப்படிங்கிற அப்டேட்டு. ஆனால் இந்த மாதிரியான காய்களை நகர்த்துவர்களுக்கு ஆல்ரெடி அஜெண்டா வந்திருக்கும் பிஜேபியிலேருந்து. அவர்களுடைய நகர்வு தான் தொடர்ந்து விசிகாவினரை, அதுவும் தொடர்ந்து திருமாவர்களை இழிவுபடுத்துவது மூலமாகவும் இந்த மாதிரியான அவதூறுகளை பரப்புவதன் மூலமாகவும் ஒருவேளை அந்த ஓட்டுக்களும் ஏற்கனவே விஜய் என்ற முகத்திற்காக கிடைக்க போகிற ஓட்டுக்கள் அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஓட்டுக்கள் சேரும்போது இன்னும் அதிகமாக ஒரு சில சீட்டை வேணால் வின் பண்ணலான்னு அவங்க கணக்கு போட்டுருந்துருக்கலாம். கண்டிப்பாக சிஎம் கனவெல்லாம் எடப்பாடிக்கும் இருக்காது, விஜய்க்கும் இருக்காது. அது கிடைக்க போகிறது இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். மிக முக்கியமாக பிஜேபி ஒரு 10 ஆண்டு இல்லை 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் கர்நாடகாவிலே அவங்களால கைப்பற்ற முடிஞ்சது அப்படின்னா, அவங்களோட கணக்குப்படி தமிழ்நாட்டை ஒரு 30 வருஷம் இல்லை 40 வருஷம் அவங்க கைப்பற்ற நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியாக பேசுவதன் மூலமாக அவேர்னஸ் மக்களுக்குள்ளே கிரியேட் பண்ணுவது மூலமாக கண்டிப்பாக அவங்க 50 வருஷம் இல்லை இன்னும் ஒரு 100-200 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க காலடி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக இந்த வீடியோ ஷாலின் மரியாக்கோ இல்லை ஷாலின் மரியாவை தொடர்ந்து அக்கா உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பேசுகிறவங்களுக்காகவோ இல்லை, நமக்கானது, நம்மளுடைய அவேர்னஸ்க்கானது. இதன் மூலமாக இந்த பிஜேபி கண்டு கொண்டிருக்கும் கனவை நீ என்ன 30-40 வருஷத்தில் இங்கே வரலான்னு நினைக்கிற, 50 என்ன 100 என்ன 200 வருஷங்கள் ஆனாலும் தமிழ்நாட்டில் நீ கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஷாலின் மரியாவோ இல்லை ஷாலின் மரியனோ இங்கே யார் பேசினாலும் மக்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஷாலின் மரியன் சொன்னது சீமானன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சீமான் பெண்ணாக பிறந்திருந்தா ஷாலின் மரியாவாக தான் இருந்திருப்பாங்க, ஷாலின் மரியா ஆணா பிறந்திருந்தா சீமானாக தான் இருந்திருப்பாங்க. தன்னை சோஷியல் ஆக்டிவிஸ்டாக காமிச்சிட்டு இருக்கிற ஷாலின் மரியா அவர்கள் ஒரு விவாதத்தில், அதாவது நேற்று தான் நம்ம பேசியிருக்கோம், நியூஸ் 9ல் அண்ணன் திருமாவை பற்றி மிக கொச்சையாக பேசியிருந்தாங்க. அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது பார்த்திங்கன்னா, நானும் இடதுசாரி தான், இடதுசாரி ஒத்த கருத்து உள்ள நபர்கள் எனக்கு மிரட்டல் விடுவது அப்படிங்கிறது எப்படிங்க ஏற்றுக்க முடியும், ஒரு பிஜேபி செய்யுது அப்படின்னா கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத பதிவு செய்து, நானும் தலித்து தான், அதுக்கப்புறம் திருமாவர்களும் தலித்தவர்கள் தான்லாம் நீங்கள் பதிவு செய்கிறீங்க. இப்போது உங்களுடைய கூற்றில் சில தவறுகள் இருக்குது, அண்ணன் திருமாவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு மணியமுதன் அவர்கள் தொடர்ந்து நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அவருமே ஒரு வீடியோ போடுறார் போல். அதை அவர் ஃபேஸ்புக் எக்ஸ் தளத்தில் பகிரிட்டு அது குறித்தும் பேசியிருக்கிறாரு. அதை இவங்க கோட்வீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் யார்கிட்டயா செருப்படி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. எப்படி முடியுது? அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நானும் லெஃப்ட்டு தான், அவங்களும் லெஃப்ட் ஐடியாலஜி பேசுகிறவங்க தான், எனக்கு இது ஏற்றுக்கவே முடியலன்னு உங்கள் புத்தியில் தோன்றும் போது, மணியமுதன் என்ன ரைட்டா? அவரும் லெஃப்ட் ஐடியாலஜி தான், ஒரு பெரியாரிஸ்ட்டு தான், அதே மதுரையில் நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு, பல போராட்டங்களை தன்னோட சொந்த காசு போட்டே செய்யக்கூடிய நபராக இருந்துட்டுருக்கிறாரு. அவரை செருப்படி வாங்குவேன் நீ சொல்கிற அப்படின்னா உன்னை என்ன பண்ணலாம்? இப்போது மணியமுதன் அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது ஷாலின் மரியா இது வரைக்கும் என்ன போராட்டம் செய்திருக்காங்க, நியூஸ் 9ல் சொல்லும்போது நியூஸ் 9ல் இருக்கிற அந்த நிருபர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நீங்கள் எங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த களத்தில் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த அம்மா சொல்லுது மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரையில் தொடர்ந்து ஒரு 20 வருஷ காலமாக ஃபீல்டு ஒர்க்குன்னு பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழர் மணியமுதன் அவர்கள் தான். இப்போ அவர் கூட சேர்ந்தோ இல்லைனா தனித்தோ பயணிக்கக்கூடிய நபராக அறக்கழகம் தவம் அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த திருப்புறம் கொன்ற இஷ்யூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாகவே செலவு செய்து ஒரு டாக்குமெண்ட்ரி கூட, திருப்பரங்குன்றம் டாக்குமெண்ட்ரி கூட வெளியிட்டிருந்தாங்க, ஆவணப்படம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி களத்திலிருந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னா
அவங்க தான். இவங்க எந்த காலத்தில் இருந்தாங்கன்னு தெரியல, நானுமே தேடி பார்த்துட்டேன். இவங்க வந்து ஏதாவது ஒரு 10க்கு 10 ரூமில் இல்லைனா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கான்கேவ் இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயங்களில் இவங்கள பேசுகிறதுக்கு கூப்பிட்றாங்க. அதை இவங்க களம் நினச்சிக்கிட்டாங்க போல். ஆக்சுவலாக அதுவுமே ஒரு களம் தான். இப்போ யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறது இதுவுமே ஒரு களம் தான். எப்படின்னா, நம்ம யாரு கூட கம்பேர் பண்ணி இதை களம் சொல்லிக்கணும்னா, இந்த மாதிரியான விஷயங்களில் அரசியலில் தலையீடே செய்யாமல் டிக்டாக்லேயோ ரீல்ஸ்லேயோ உட்காந்துட்டு எதையோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த சமூகத்துக்காக ஏதோ ஒன்று பேசுகிறோம், ஏதோ ஒன்று எழுதுகிறோம். அதனால் நம்ம களத்தில் இருக்கோம். ஆனால் நிஜமான களம் அப்படிங்கிறது மணியமுதன் போன்றவர்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதுக்கப்புறம் வந்து மில்டன் இந்திரகுமார், கரிகாலன் அவர்கள்லாம் வந்துட்டு பெரியார் பெருநெருப்பு அப்படின்லாம் நடத்துகிறாங்க இல்லையா. அப்புறம் அரண் சைடிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய கான்க்ளேவ்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அப்புறம் களத்துக்குமே போயிட்டு தெருமுனை கூட்டங்கள்லையுமே போய் பேசுகிறாங்க. இதெல்லாம் தான் களம். இந்த களத்தில் ஷாலின் மரியா நின்று பேசின ஒரு 5 ஃபோட்டோ ஷாலின் மரியா காமிச்சிட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இல்லை இப்போ நடந்துச்சு இல்லையா, கவினுடைய ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்லைனா 4 நெறியில் இப்போது நடந்த கொலையாக இருக்கட்டும், இல்லை இவங்க கிட்ட டெக்ஸ்ட் அனுப்பி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த இல்லை மானாமதுரையில் நடந்த கஸ்டோடியல் டெத், இல்லைனா சிவகங்கையில் நடந்த இப்போ சமீபத்தில் நடந்த ஆணவ படுகொலை மாதிரியான விஷயங்கள், அதாவது சராமாரியாக வெட்டி கொண்டாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் உங்கள் வீட்டுக்கு போனேன், நான் போய் நின்று பேசினேன், அங்கே அந்த ஊரில் நின்று போராடினேன் அப்படின்னு ஒரு 5 ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டோம். வெறும் 5 ஃபோட்டோ தாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டில் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபீல்ட்லேருந்து ஒரு 5 ஃபோட்டோ செய்தித்தாளில் வந்த ஃபோட்டோவாவது அக்கா காமிச்சிடட்டும். இவங்க புடுங்கினது தான் என்ன, ஒன்றுமே கிடையாது. ஆனால் தலைவர் திருமாவர்களை குறை சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு வளர்ந்துட்டோன்னு நினப்பு போல். யாருமே இங்கே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் நீ என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிற, அது விமர்சனமா இல்லை பொய்யா அப்படிங்கிறதான் இங்கே பிரித்து மேயப்பட வேண்டிய விஷயம். அதனால தான் கேட்குறேன், நீ என்ன புடுங்கிட்ட? ஒரு சுயநல மனிதனால் எப்படி வேணாலும் பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு சீமான் ஒரு உதாரணம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவான், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்று பேசுவான். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சீமான்னா அதுக்கு அடுத்து ஷாலின் மரியா தான். அவங்களால எப்படி வேணாலும் பேச முடியும். நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க. நேற்று என்ன பேசியிருப்பாங்க, லெஃப்ட் ஐடியாலஜி பேசுகிற என்னையவே வந்து லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசுகிற ஒருத்தவங்களே வந்து மிரட்டல் விடுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பிஜேபி செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு பேசுவாங்க. அதே மணியமுதன் வந்து நீங்கள் பேசுகிறது தவறு, நீங்கள் வந்து ஒரு உழைப்பில் வளர்ந்த ஒரு தலைவர், ஒரு சிறந்த தலைவர், திருமாவர்களை இவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்களேன்னு வீடியோ போட்டால் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு அதே லெஃப்ட் ஐடியாலஜி பார்த்து பேசுகிறவங்கள பார்த்தும் வந்து ஷாலின் மரியாவால் பேச முடியும். இதில் மிக முக்கியமாக என்னென்னா, தலித் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இட்ஸ் அ ப்ராடர் ஒன்று. அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க, ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் சீமான் மேடையில் போய் ஏறி பேசுவாங்க. எப்பேற்பட்ட சீமான் அப்படின்னா, அருந்ததிய மக்களை அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பின சீமான். மட்டுமல்லாமல் அருந்ததிய மக்கள் மலம் அள்ளுவதற்காகவே தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் ஆந்திராவிலேருந்து அப்படின்னு பேசுகிறவன். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிற உள் ஒதுக்கீடையும் வந்து மிக கொச்சையாக அது தேவையில்லை அப்படின்னு தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபருடைய மேடையில் போயிட்டு நின்று பேசக்கூடிய இவங்க தான் நம்பணும் நீங்கள் தலித் ஆக்டிவிஸ்ட். என்ன இவங்க மட்டும் என்ன, இவங்களே போய் என்ன பேசியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக வந்து தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் எப்பயும் போடுற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்க்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுக்குறான். அதுக்கு இந்த அம்மையாரையும் அழைத்திருக்கிறான். அங்கே போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு மொழி பேசக்கூடிய அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த மொழி அப்படிங்கிறத அவங்க தெலுங்கர்கள்லாம், அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு தான் அவங்க அடையாளப்படுத்த விரும்புகிறாங்க. அவங்க மட்டும் இந்த தொழிலை செய்யலை, பறையர்களும் இந்த தொழிலை செய்து கொண்டு இருப்பதால் அவங்க எங்களோட தொப்புள் கொடி, என்னோட உறவினர்கள், என்னோட சொந்தம், அதனால் நான் அதை பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நீங்கள் தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லக்கூடாது. அதை இப்படி இன்னும் கொஞ்சம் சுருக்கி வேற ஒரு ஆக்டிவிஸ்டாக நீங்கள் சொல்லிக்கணும் இல்லையா. தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை இல்லாட்டினா வந்துட்டு ஒடுக்கப்படும் சமூகத்தினருக்கு பிரச்சனை, அதற்காக நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது பறந்து விரிந்து இருக்கணும், அனைவருக்குமான பொது கருத்தாக இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போயும் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு அருந்ததியர்களை தெலுங்கர்களாக சீமான் முன்னாடி அடையாளப்படுத்த விரும்புகிறாங்க. அப்போ தான் சீமான் சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் இதனால் பேசுகிறேன்
அப்படின்னு தன்னை வந்து பறையர் சமூகத்தை சார்ந்த அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அதுக்காவது இவங்க உண்மையாக இருக்காங்களான்னா இல்லை. இவங்க தன்னை ஒரு முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட இன்பாக்ஸில் போயிட்டு மெசேஜ் பண்ணதை அதுவுமே இன்னும் சுத்தலில் தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நம்ம வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கோம், ஃபேஸ்புக் எக்ஸ்லலாம் கூட அது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா எதுக்குமே உண்மையாக இருக்கிறது இல்லை. இதை தாண்டி இவங்களே ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க, நான் தமிழ்நாட்டில் வந்து பறையர், நான் வந்து இந்தியாவில் தலித், நான் இன்டர்நேஷ்னல் அளவில் பேச கூப்பிடப்பட்டேன் அப்படின்னா அங்கே நான் அன்டச்சபிலிட்டிங்கிறாங்க. ஏன் தலித்துங்கிற வார்த்தை எங்கேனாலும் தலித்து தான், எல்லாருக்குமே புரியும். தலித்துங்கிறது புதுசாக யாரும் கண்டுபிடிச்சி சொல்லலை. ஒடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை அம்பேத்கரும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. எல்லா இடங்களையும் ஒரு தலித் அப்படிங்கிறதான் பேசியிருக்கிறாரு. அது என்ன அன்டச்சபிலிட்டின்னு இன்டர்நேஷ்னல் அளவில் போய் பேசுவீங்களா? இங்கே பேசினா பறையர்னு பேசுவாங்களா? அதான் அடையாள அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மையார். இவங்களுக்கு வந்து இவங்களுக்குலாம் தலித் ஆக்டிவிஸ்ட்னு இவங்க சொன்னாலும் அந்த பட்டத்தை தயவுசெய்து யாரும் கொடுக்கக்கூடாது. யாருமே இவங்கள அதன் காரணமாக அழைத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்புமே கொடுக்கக்கூடாது. ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் பண்பாட்டு மையம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நிறைய மேடைகள் அமைத்து கொடுத்து நிறைய பேரை வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க. மிக முக்கியமாக ஷாலின் மரியாவை வந்து தொடர்ந்து வளர்த்து விட்டது. ஏன் தான் இந்தம்மா வளர்த்து விடுறாங்கன்னு தெரில. வளர்த்து விட்டது அப்படின்னா நீலம் பண்பாட்டு மையம் தான். ஒரு நாளைக்கு இந்த அம்மாவுடைய முகம் தெரிஞ்சு இந்த அம்மா மணியமுதனை சொன்னாங்கல்ல, அது நீலம் பண்பாட்டு மையம் இந்த அம்மாவுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அதை தாண்டி இப்போது என்ன அப்படின்னா அந்த மேடையில் பார்த்தீங்க அப்படின்னா தோழர் ஆதவன் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, தோழர் கிரேஸ் அவர்களுமே அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அக்கா போகிறாங்க. அக்காவுக்கு வந்து முதல்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதில் பேசும்போது அவங்க வந்து கம்யூனிசத்தையும் கம்யூனிஸ்ட்டுகளையும் வந்து ஒரு சிலரை நக்கலடித்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திராவிடம் அப்படிங்கிற மொத்த அந்த சொல்லாடலையே வந்து நக்கலடித்து பேசுகிறாங்க. அதெல்லாம் தான் அக்கா வந்து எப்படி சீமான் கிட்ட போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பேசும்போது தோழர் ஆதவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது திராவிடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு திமுக மாதிரியான கட்சிகளுக்கோ இல்லை ஒரு சில இயக்கங்களுக்கோ சொந்தமானது கிடையாது. அது திராவிட போர், ஆரியர்களுக்கு எதிரான ஒரு சொல். அதை நம்ம இந்த மாதிரியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து ஷாலின் மரியா மேலே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்காரங்களை வந்து குறை சொல்லும் போதும் ஒரு இயக்கத்தில் ஒரு சிலர் தவறு செய்யலாம், இல்லை ஒரு சில கருத்துக்களை முரண்டிருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தம் அந்த கொள்கையே வந்து நக்கலடிக்கிறதும் அதில் பயணித்தவங்களையே வந்து குறை சொல்கிறதும் நியாயம் கிடையாது. எனக்கு ஒரு கொள்கைகள் இருக்குது, அந்த கொள்கைகளை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற செயல் திட்டம் எனக்கு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய நட்பு சக்திகள்லாம் வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக வந்து குறை சொல்லிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோபமாக எழுந்திரிச்சு சில வார்த்தைகளையும் கடுமையாக அது வந்து ஆபாசமாக பேசிட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீலமில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்னென்னா அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா இவங்க பேசினா 50 நிமிஷத்தை அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆதவன் தோழர் பேசினது வந்து 20 நிமிஷமோ என்னமோ தான் போட்டிருந்தாங்க. அப்போவுமே வந்து நமது தோழர்கள்லாம் வந்துட்டு இதை கேள்வி கேட்டிருந்தாங்க. மற்ற சேனலில் லைவில் போனதாக இருக்கட்டும், இல்லாட்டா அப்லோட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முழுமையான வீடியோ வந்துச்சு. நீங்கள் மட்டும் ஏன் கட் பண்ணி போடுறீங்க? நீங்கள் ஏன் வந்து இந்த அம்மையாரை வளர்த்து விட்டுட்ருக்கீங்க? இப்படி பேசுகிறதெல்லாம் முறையில் நட்பு சக்திகளை வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே என்ன அப்படின்னா சமநிலையற்ற ஒரு சமத்துவமற்ற ஒரு சமூகத்தில் சில பேர் இயக்கங்களாக வந்து பயணிக்கலாம். அந்த இயக்கங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து குளறுபடி இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் இல்லை. அந்த இயக்கங்களில் பயணிக்கக்கூடிய தோழர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில கருத்துகள் வந்து முரண்டிருக்கலாம். அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளுக்கு ஒவ்வாமையாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாமையாக இருக்கலாம். அதற்காக அந்த இயக்கமே சரியில்லை, இல்லை அந்த இயக்கத்தில் பயணிக்கிற அத்தனை பேருமே மோசம் அப்படின்னு முத்திரை குத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அதே ஆதவன் அண்ணா சொன்ன மாதிரியும் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு திமுக கட்சிக்கோ யாருக்கோ ஒரு கட்சிக்கு சொந்தமானதோ இல்லை அந்த இயக்கத்துக்கு சொந்தமானதோ கிடையாது. அது ஒரு போர், திராவிட போர். அது ஆரியத்திற்கு எதிரான ஒரு போர். அதை வந்து நீங்கள் இவ்வளோ ஈஸியாக வந்து நக்கலடிச்சு போகிறது அப்படிங்கிறது அது ஆர்எஸ்எஸ்டைய விருப்பம், ஆர்எஸ்எஸோடைய எஜெண்டா. அதை அப்போ நீங்கள் ஈல்டாகி போகிறீங்களா? ஸ்டாலின் மரியாதையிடம் இருக்கிறது இரட்டை முகம். அதாவது தன்னை பறையர்னு அடையாளம் படுத்திக்குவாங்க, ஆனால் இன்பாக்ஸில் போய் ஹலோ நான் முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு நான் தலித் ஆக்டிவிஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது போய் லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு அருந்ததியர்களை ஒரு மொழி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
சேரியில் வளர்ந்தாலும் அக்கா வந்து ரொம்ப டீசெண்டானவங்க. இந்த மாதிரியான முகங்களை வச்சுட்டு இருக்கவங்க தொடர்ந்து நீளம் வந்து எதுக்கு மேடை கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் மறுபடியும் வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்களிடம் வைக்கிறேன். ஏன்னா அண்ணன் ரஞ்சித் அவர்களிடமே நம்மளுக்கு வந்து ஒரு சில முரண் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், சமநிலையற்ற சமத்துவமற்ற ஒரு சமூகத்தில் நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு வருவாங்க. அவங்ககிட்ட எல்லாத்தையுமே நீங்கள் பியூரிட்டி எதிர்பார்க்க முடியாது, பரிசுத்தமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்போ சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை அந்த இடத்துல வந்து நம்ம குற்றம் சாட்டியோ இல்லைனா இது தப்புனா இது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். நம்ம அது மாதிரி பேசும்போது அவங்களும் இது தப்புமா, இது இந்த இடத்துல தப்பாக பேசியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டுக்கணுமே தவிர அவங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா ஷாலின் மரியாதையால் தான் முடியும் இல்லையா? ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது இங்கே எல்லாரும் கூட்டாக சேர்ந்து இங்கே இருக்கிற சனாதானத்தையோ இந்த சாதி அமைப்பையோ வந்து போராடி உடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரு சுயநலம் இருக்குது. இந்த சுயநலத்தில் என்னென்னலாம் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு ஓடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே தவிர இங்கே அவங்களுக்குலாம் வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பெரிய உயரமான ஒரு பில்டிங் இருக்குது, அதை வந்து இடிகிற கண்டிஷனில் இருக்குது, அதை வந்து உடைச்சி தகர்த்தணும், இல்லாட்டினா வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்கள முதல்ல அங்கேருந்து அப்புறப்படுத்துவாங்க, எவாக்குவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அடியில் பாம்பு வச்சோ இல்லைனா புல்டோசர் எடுத்துகிட்டு வந்தோ இடித்து பக்கத்தில் இருக்கிற பில்டிங்க்கு எந்த சேதாரம் இல்லாமல் அந்த பில்டிங் மட்டுமே வெடித்து சிதறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. ஷாலின் மரியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாலின் மரியா நாட்கள்லாம் போயிட்டு முட்டு கொடுப்பாங்க, அந்த சோத்தை முட்டு கொடுத்து பிடிச்சிட்டு பாருங்கள் கொட்டுது அப்படின்னு அந்த மண்ணை வந்து கையில் அள்ளி வச்சுக்கிட்டோ இல்லை விளக்கமாரையும் தூக்கிக்கிட்டு சேலையை சொருகிக்கிட்டோ இந்த பில்டிங் இடியுது இதை வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களேன்னு கத்துவாங்க. அவங்களோட செயல்பாடுகள் அவ்வளோதான். பட் அதை வந்து ஸ்ட்ரக்சரலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து செய்யக்கூடியவர் தான் அண்ணன் திருமாவர்கள். இப்போ ஸ்ட்ரக்சரலாக பண்ணும்போது மக்களுக்கான பாதுகாப்பு எல்லாத்தையுமே யோசிக்கணும். இப்போது நீ எடுத்தோம் கவுத்தோன்னு ஷாலின் மரியா ஆட்கள் மாதிரியானவங்க பேசுவதன் மூலமாக நாளைக்கு ஒரு எதிர்வினை வந்தாலோ இல்லை அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்கள நோக்கி கேள்விகளாகவோ இல்லை செயலாகவோ வந்தாலோ அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அவங்க லீடர் கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமா இஸ் அ ஃபெயில்டு லீடர் அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல லீடரே கிடையாது, லீடர் இல்லை, நீங்கள் மனுஷியானே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி ஓடுங்க, அது நம்ம பர்சனல் அட்டாக் போனால். இப்போது லீடருக்கு மட்டும்தான் தெரியும் இதை நம்ம செஞ்சால் இது வரும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டடியாக போயிட்டுருக்கும். இவங்கள மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போது ஒரு ஃப்ரீலான்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. அதே ஒரு கம்பெனி மைக்ரோசாஃப்ட்டோ இல்லைனா யாரோ ஆப்பிளோ அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறாருன்னா அவர் வந்து நம்ம எழுதின கோடு சரியான ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, சோர்ஸ் எங்கேருந்து வாங்குது, யாருக்கு சோர்ஸாக வந்து சோர்ஸ் கொடுக்குது, எல்லாமே வந்து சேர்த்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் டெஸ்டிங் மாதிரி பண்ணி பார்ப்பார். 100 பேர் செகண்டில் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸு, 1,00,000 பேர் வந்து சேர்ந்தா 1 கோடி பேர் வந்து லாகின் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் அந்த நபர் செய்யணும். செஞ்சு பார்த்தா தான் அது ஒரு கம்ப்ளீட்டடான ப்ராஜெக்ட். ஆனால் ஃப்ரீலான்சர் அப்படி கிடையாது. அம்மையார் ஒரு ஃப்ரீலான்சரு, அவங்க என்ன வேணால் பேசிட்டு போயிடலாம், இதை கேட்டாங்களா அதை கேட்டாங்களா இதை கேட்டாங்களான்ட்டு. ஆனால் திருமாண்ணா அப்படி கிடையாது. திருமாண்ணா அந்த சிஸ்டம் அந்த ஸ்ட்ரக்சரே வந்து அவர் யோசிக்கணும். இது பண்ணால் இது எப்படி அடாப்ட் பண்ணிக்கும், இந்த முடிவெடுத்தால் அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அந்த அறிவு கூட இல்லாத இந்த அம்மா தான் பெரிய ஆக்டிவிஸ்ட்டு. இந்த அம்மாவை கூப்பிட்டு தான் நேஷனல் மீடியாலலாம் வந்து பேச வைப்பாங்க. அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சில முரண்கள் இருந்தது. அதே மாதிரி பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் சில முரண்கள் இருந்தது. ஆனால் எங்கேயுமே அவங்க தெரு சண்டைலாம் அடிச்சுக்கல. ஏன்னா அவங்களோட நோக்கம் ஒன்று தான், சமநிலையற்ற இந்த சமூகம் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட பயணம். ஆனால் அவங்களோட தேர்ந்தெடுத்த வழிகள் வேணால் வேறு இருந்திருக்கலாம். இவங்க வர்க்க ரீதியாக தான் முன்னேற்றம் வரணும்னு நினச்சிருந்துருப்பாங்க, இவங்க சாதிய ரீதியாக வந்து சமநிலை ஏற்படணும், ரிசர்வேஷன் வேணும்னு பேசியிருந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட நோக்கம் ஒன்று அப்படிங்கிறனால தான் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் முரண்கள் இருந்தாலும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் திமுகவுடனோ இல்லைன்னா திராவிட கட்சிகளுடனோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து கூட்டணியாக பயணிக்கிறாங்க. இது உங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்குது. நாங்கள் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டையும் திராவிடத்தையும் வந்து மேடையில் நக்கல் அடித்து பேசுகிறது. ஆனால் அம்பேத்கருக்குமே
கம்யூனிசத்தில் சில வந்து வேறுபாடும் முரண்களும் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போது இந்த நீலம் பண்பாட்டு மையம் அமைத்து கொடுத்த அந்த மேடை அது நடந்தே வந்து 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இது ஷாலின் மரியா கம்யூனிசத்தையும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் நக்கல் அடித்து பேசுகிறாங்க, திராவிடத்தையும் வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க. அதுக்கு தான் வந்து ஆதவன தோழர் வந்து பதில் சொல்லும் விதமாக ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு. அதில் மிக முக்கியமாக தோழர் ரத்னசுவாமி பற்றி பேசுகிறாரு. ஏன்னா யாரோட உழைப்பையும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி உயிர் சிந்திய, உயிர் தியாகம் செய்த, கொல்லப்பட்ட நிறைய கம்யூனிஸ்டுகள், நிறைய விஷயத்துக்கு போராடினவங்க இங்கே இருக்கும்போது உங்களுடைய அற்ப அரசியலுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்புகிறது. தோழர் ரத்னசுவாமி அவர் 2002 கொல்லப்படுறாரு. 2001 அவர் வந்து 2வது முறையாக எலெக்ஷனில் வின் பண்ணுறாரு. இப்போ இதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்குன்னா ஆதிக்க சாதியினருக்கு. அப்போ ரத்னவேல் என்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரானா? இல்லை, அவரும் ஒரு இடைநிலை ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் தான். இப்போது அவர் என்னன்னா அருந்ததி மக்களுக்கு துணையாக இருக்கிறாரு. அங்கே உள்ள ஆதிக்க சாதியினர் ஆக்கிரமிப்பு பண்ணின நிலங்களை வந்து கைப்பற்றுறாரு. இது மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றாரு. அது உங்களுக்கு பிடிக்கல. நீ எப்படி வந்து ஆதிக்க சாதியை இடைநிலை சாதியில் பிறந்த ஒருத்தன் அருந்ததி மக்களை வந்து நீ கூட்டு சேர்த்துட்டு அவங்களுக்காக நீ உழைப்ப அப்படிங்கிற கோவம். அதே மிக முக்கியமாக அந்த உள்ளாட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து அருந்ததியர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் முதல் முறை ஜெயிச்சு வரும்போதும் அவர்களை வந்து உள்ள அழைத்து ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது அமர வைத்து பேசுகிறார் அப்படிங்கிற அந்த கோவம். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 2001 எலெக்ஷன் அப்போ இவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு இந்த ஆதிக்க சாதியினர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா அவர் ஜெயிச்சிடுறாரு. இப்போ உங்களுக்கு கோபம் அதிகமாயிடுது. இப்போ அப்பவும் வந்து அவர் வந்து யார் பக்கம் இருக்கிறார் அப்படின்னா அருந்ததி மக்களுக்காக தான் வந்து உழைக்கிறாரு. அதனால் அவர் வந்து மிக பயங்கர கொடூரமாக 2002 ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், ஏப்ரலா மார்ச் ஞாபகம் இல்லை, மார்ச் மாதம் வந்து அவர் கொல்லப்படுகிறார். முதல்ல வெட்டுறாங்க, பயங்கரமாக வெட்டிட்டாங்க. குத்துயிரும் கொலை உயிருமாகன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வெட்டிட்டாங்க. அதில் அவர் மயங்கிட்டார். அதுக்கப்புறம் அவரை தூக்கில் போட்டு அவரோட கழுத்தில் அவர் செய்த குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8 குற்றங்கள் அதை நான் வாசிக்கிறேன். அதாவது, நீ கம்யூனிஸ்டாக இருந்தது குற்றம். 2வது, சக்கிலியர்களுக்கு ஆதரவாக இருந்தது குற்றம். 3வது, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருந்தது குற்றம். 4வது, ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குற்றம். மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டது குற்றம். அப்போட்டியில் வென்றது குற்றம். அதாவது 6வது, வெற்றி பெற்றது குற்றம். 7வது, போன முறை சாவிலிருந்து தப்பியதும் குற்றம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம் பண்ணுறாங்க, அதில் தப்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் 8வது, ஆதிக்கத்தை எதிர்த்தது குற்றம் அப்படின்னு அவங்களோட இரத்த கைப்படிந்த, நான் முடிஞ்சால் வந்து பின்னாடி போடுறேன், அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, அதை எழுதி அதை வந்து அவரோட கழுத்தில் வந்து வச்சுட்டு தொங்க விட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் அவங்க குற்றம் சொன்னாங்கல்ல, அது அவருடைய புகழ். அவர் அந்த மக்களுக்காக செஞ்சது. இது எதுவுமே அவர் செய்த குற்றம் இல்லை. ஒவ்வொன்றும் அவருடைய வேலைப்பாடு, அவருடைய உழைப்பு. இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு தான் வந்து ஒவ்வொரு போராட்டங்களையும் உழைத்து வந்திருக்கார். அதே மாதிரியாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருத்தர் இந்த சாதியத்தை எதிர்த்து திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படி உழைத்து முன்னேறினாருன்னு 2 நாட்களுக்கு முன்னாடி அரண் செயலுக்கு வந்து அவரோட டிரைவரை என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திச்சோன்னு சொல்லி பேசியிருப்பாரு. முடிஞ்சா பாருங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு வளர்ந்து நிற்கிற ஒரு தலைவரை போகிற போக்கில் நீ பேசிட்டு போவ நாங்கள் பார்த்துட்ருப்போமா? அப்புறம் பாரிசாலன்னு ஒரு பாட்காஸ்ட்டில் ஒருத்தர் கூட உட்காந்து பேசிகிட்டே இருப்பான். அவங்க 2 பேருமே வந்து தெரில, நோ கமெண்ட்ஸ். அதில் அந்த பாட்காஸ்ட் நடத்தக்கூடிய, அந்த சேனல் நடத்தக்கூடிய நபர் வந்து ஷாலின் மரியாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்ன போய் பேசுது அப்படின்னா, நான் பறையர், எனக்கு சாதியே கிடையாதுங்க. ஏன்னா பறையருக்கு சாதியே கிடையாது, நாங்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர், நாங்கள் சாதி ஏற்கலை, வர்ணாசிரமத்தை ஏற்கலைங்கிறாங்க. அதெல்லாம் சரி. அப்போ எதுக்கு என்ன இதுக்கு ஃபேஸ்புக்லேயோ எக்ஸ்லேயோ போயிட்டு யாரோடைய இன்பாக்ஸ்குள்ளே போய் முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க? ஏன் சொல்லிட்டு வந்தீங்க? நான் முதலியார்னு ஏன் சொல்லிட்டு வந்தீங்க? அப்போது யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்பப்பெல்லாம் என்ன மாதிரி உருட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதில் மிக முக்கியமாக கிஷோர் கே சாமி, அவன் யார் அப்படின்னா பெண்களை, அதுலேயும் முக்கியமாக பத்திரிக்கையாளர் பெண்களை மிக அசிங்கமாக கொச்சையாக பேசக்கூடிய ஒரு நபன். அவன் பேசினது இன்னும் அவனே டெலிட் பண்ணாமல் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்லலாம். இப்படியாப்பட்ட ஒரு நபரோட பாட்காஸ்ட்டில் போய் உட்காந்து பேசுது நம்ம. ஏன் சீமானோட மேடையிலே ஏறியாச்சு. ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறாங்க.
ஆனால் வந்துட்டு தொடர்ந்து சீமான் கிட்ட போராடின விஜயலட்சுமிக்காக இது வரைக்கும் வாய் திறக்காதவங்க தான் இந்த ஃபெமினிஸ்ட். இன்னைக்கு விஜய் கிட்ட போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி சங்கீதா, அவங்களுக்காகவும் வாய் திறக்காத ஃபெமினிஸ்ட் தான் இந்த ஃபெமினிஸ்ட். இந்த ஃபெமினிஸ்ட் வந்து அந்த ஆள்கிட்ட போய் உட்கார்றாங்க. அவன் ஒரு பெரிய பகுத்தறிவாளர் இல்லையா, லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட் இல்லையா, கிஷோர் கே சுவாமி. அந்த பகுத்தறிவாளர் கிஷோர் கே சுவாமி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்தியாவில் வாழ்கிறவங்க யாரும் பீஃப் சாப்பிடக்கூடாது, ஏன்னா பசுமாடு எங்கள் குலமாதா, எங்கள் அம்மா, எங்களுடைய அம்மா. ஆனால் எங்கள் அவாக்களே வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரிஸ் வந்து அவங்க சாப்பிட்றாங்கன்னு ஃபோட்டோ போடுறாங்க. யூகேவுடைய பிரசிடெண்ட் வந்து இன்ஃபோசிஸ் அவருடைய மருமகன் நினைக்கிறேன், அவர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ போடுறாரு. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த மாடு எங்கள் அம்மா கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பெரிய பகுத்தறிவாளர். அந்த பகுத்தறிவாளர் தான் எடப்பாடியை வந்து எளிமை அப்படின்னு சொல்லி கூட பேசுகிறவன் தான். ஏன்னா வந்து அதிமுகவுடைய சப்போர்ட்டராக இப்போதைக்கு இருக்கிறாரு. இப்போது எடப்பாடி ஒரு எளிமையான மனிதரா? முதல்ல அவர் போய் அவருக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் வந்துட்டு பயங்கரமான போட்டி நடக்கும்போது சசிகலா அவர்கள்கிட்ட வந்து அதிக பணம் கொடுத்து இந்த சிஎம் சீட்டை வாங்கினது அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தான். இவங்க தான் வந்து எளிமையின் உதாரணம். மிக முக்கியமாக அவர் ஒரு பெரிய சாதி வெறியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை தான் வந்துட்டு அவருடைய ஊரில் அவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், அவர் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. தன்னோட மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சைக்கிளில் வச்சு மிதித்து ஆஸ்பத்திரிக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகும்போது, நீ எப்படி என் வீட்டுக்கு முன்னாடி போகும்போது சைக்கிளை வந்து மிதிச்சுட்டு போன, நீ இறங்கி சைக்கிளை தள்ளிட்டு தானே போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க கட்டி வச்சு. அவர் சொல்கிறாரு, என்னோட மகனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து அவசரத்தில் போயிட்டேன் ஐயா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன்னு. அந்த பையனுடைய முன்னாடியே தன்னோட தந்தையை கட்டி வச்சு அடித்த ஒரு அவ்வளோ பெரிய சாதிய வெறியர் தான் வந்து எடப்பாடி. அவரை புகழ்ந்து அவன் கிஷோர் கே சுவாமி இப்போ வந்து பேசுவான். அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் உட்காந்து சரிங்க, ஏன்னா ஷாலின் மரியாவுடைய கணவர் இருக்காங்களே, அவரும் அவங்க குடும்பத்தாரும் எல்லாருமே அதிமுகவினர் தான். அப்புறம் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வச்சிருக்கு. அந்த பிஜேபியுடன் தான் இவங்களுடைய அண்ணன் சின்ன பூவையான்னு சொல்லக்கூடிய ஜெகன்மூர்த்தி அவர்களும் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட நீங்கள் சாதி இதெல்லாம் பேசவா முடியும் சொல்லுங்கள்? ஆனால் கேட்டால் தலித் ஆக்டிவிஸ்ட். அப்புறம் தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிச்சு வைக்க வேண்டிய ஒரு பொன்மொழி என்ன தெரியுமா? அதாவது நம்மளுடைய பறையர் சமூகத்திலேயே லடுலடா பொண்ணுங்க இருக்காங்களே, அந்த லடுலடான பொண்ணுங்களை ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் யாரையோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இது வேற ஒன்றுமே இல்லை. எப்படி பாமகவுடைய தலைவர் வந்து ராமதாஸ் அவர்கள் ஜீன்ஸ் பேண்ட்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுட்டு எங்களுடைய பெண்களை மயக்கிடுறாங்கன்னு சொல்கிறது ஒரு விதம்னா, நீங்கள் ஏன் அந்த பொண்ணுங்க கிட்ட போகிறீங்க? நம்மளுடைய பொண்ணுங்களே லடாக இருக்காங்களே, அவங்கள கல்யாணம் பண்ண வேண்டியதானன்னு சொல்கிறதும் அதே விதம் தான். இதில் என்ன ஃபெமினிசம் இருக்குது, இதில் என்ன ஆக்டிவிசம் இருக்குது? எனக்கு புரியல. கேட்டால் தலித் ஆக்டிவிஸ்டாக கவினோட அப்பாவுக்கு. கவினோடைய அப்பாவின் ஒற்றை நம்பிக்கையாக இருந்தது அண்ணன் திருமாவர்கள் தான். திருமா வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வருவாருன்னு. இன்ன வரைக்குமே இவங்க வந்து எந்த சாதிய பிரச்சனைக்கும் திருமா போகலான்னு சொல்லி இவங்க வந்து எப்படி இந்த டிஜிட்டல் ஏரால அதை பதிவு பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லா இடத்துக்கும் தொடர்ந்து தனக்கு முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் தூக்கம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பயணித்து அந்த இடங்கள்ல இப்பவும் போய் இவ்வளோ வயசானதுக்கப்புறம் அண்ணா திரும்ப போய் அவங்க வீட்டில் நிற்கிறாரு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வராரு. கூட்டணியில் தர்மத்துக்காக வந்து நாங்கள் கையெழுத்து போட்டோம்னு சொல்லிட்டு விவசாய திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்களுக்கு இந்த பாமகவும் எடப்பாடியோடைய அதிமுகவும் பிஜேபியுடன் கையெழுத்து போட்டுட்டு வருது. ஆனால் கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு என்றைக்குமே எதையுமே வந்துட்டு திருமாவளவன் வந்து எதிர்த்து கேட்காம இருந்ததே இல்லை. முக்கியமாக இந்த ஆணவ படுகொலை நடக்கும்போது அதுக்கு சிறப்பு சட்டங்களை கேட்டு போராடிட்டு இருக்கிறது அண்ணன் திருமாவர்கள் தான். அவங்கள எப்படிமா நீ இப்படி பேச முடியும்? கேட்டால் தலித் ஆக்டிவிஸ்டா. கவின் மரணத்தப்போ இந்த அம்மா போச்சா, போய் நின்றுச்சாங்க, ஏதாவது போராட்டம் பண்ணிச்சா? ஒன்றுமே பண்ணியிருக்காது. இவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது எக்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும், அதாவது இணையதள போராட்டமே தவிர ஒருபோதும் அது சமூக போராட்டமாக இருந்ததே இல்லை. இவங்க என்ன சமூக போராளியா? சதிக்கூட்ட போராளி. இவங்க என்ன மாதிரியான சதிக்கூட்ட போராளினா, சீமான்குடன் சேர்ந்த சதிக்கூட்ட போராளி, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை இங்கே தமிழ்நாட்டில் இயக்கக்கூடிய ஒரு சதிக்கூட்ட போராளி. அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்து கொண்ட ஆனந்த் டெல்டுண்டே, அதன் வழியாக அவரும் அம்பேத்கரின் பேரன். அவர் வந்து அம்பேத்கரை பற்றின ஒரு பயோகிராஃபி, அதுவும் பியோர் பயோகிராஃபின்னு சொல்லலாம். அம்பேத்கர் புகழை மட்டும் பாடாமல் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக ஐகோனோக்ளாஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை அந்த ஜெயிலில் இருந்தால் எழுதினார். அவருக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பல வந்து பொய் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே சுமத்தி தான் வந்து அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க.
அவரை இந்த மாதிரி ஸ்டாலின் மரியா போன்ற நபர்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து குற்றம் சாட்டினது என்ன தெரியுமா, கம்யூனிஸ்டின் கைக்கூலி அப்படின்னு கூட அவரை சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அம்பேத்கரே ஒரு வேளை நேராக வந்து ஒரு வேளை கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக இப்போ பேசுகிறத நேரடியாக இவங்க கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, நீங்கள் வந்து கம்யூனிஸ்டோட கைக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா முழுக்க இப்போ ஒரு வித அஜெண்டாக்கு, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு ஈல்டாகி அவங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு சுயநல போராளிகள் இவங்க, சதி கூட்ட போராளிகள் இவங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா, தலித் வாஸ் டிப்ரைவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தலித் மட்டும் அல்லாமல் ஓபிசி, அனைத்து ஒடுக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்கள் அனைவருமே வந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. வெவ்வேறு விதமாக ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு இருக்கலாம், இன்னும் மிக அதிகமாக இருக்கலாம். அந்த பாதிப்போட விகிதம் வேணா வந்து மாறுமே தவிர பாதிக்கப்பட்ட மக்களா இருக்காங்க. அந்த மக்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடியவராக இருக்கிறாங்களா ஸ்டாலின் மரியா போன்ற ஆட்கள் அப்படின்னா இல்லை. அவங்களுடைய சொந்த சுயநல சுபோக வாழ்க்கைக்காக ஒரு வித நரேஷன் செட் பண்ணுறவங்களா இருக்காங்க. இதை நம்ம பேசினா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதை சொல்லும்போது எக்ஸில் ஃபேஸ்புக்கிலலாம் நான் ஸ்டைலாக இருக்கேன், நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. என்னோட கருத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஸ்டைலாக இருக்கீங்க, நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓகேவா? அது எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு காரணமாக இவங்க விக்டிம் கார்டு எடுக்கிறதெல்லாம் சிரிப்பாக தான் வரும். இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கேன், நான் லிப்ஸ்டிக் போடுறேன்னு என்னை வந்து இப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்க, நான் பெண் என்பதாலேயே என்னை அட்டாக் பண்ணுறாங்க, நான் தலித் என்பதாலேயே என்னை அட்டாக் பண்ணுறாங்க, நான் தலித் கிறிஸ்துவர் என்பதாலேயே என்னை அட்டாக் பண்ணுறாங்க, இப்படின்னு புதுசாக அவதாரத்தை விக்டிம் கார்டை தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் லிப்ஸ்டிக் போட்டுட்டோ இல்லை ஸ்டைல் பண்ணிட்டோ நீங்கள் மேடையில் உட்காந்து ஒரு கான்க்ளேவில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஒரு 10க்கு 10 ரூமில் ஏசி போட்டுட்டு என்ன மாதிரி பேசுறதெல்லாம் புரட்சியும் உழைப்புங்கிறது. புரட்சி உழைப்பு களம் அப்படிங்கிறது வேற. அந்த களத்தில் தொடர்ந்து உழைத்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு லாங் ப்ராசஸ். அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி தூற்றுவதாலேயோ இல்லாட்டினா வந்துட்டு இப்போமே வேணும் எனக்குன்னு சொல்லி அது 2 minutes நூடுல்ஸ் கிடையாது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைனா ஒரு வேளை புரிஞ்சாலும் நான் இந்த மாதிரியான நரேஷன்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய முட்டாள்தனமே தவிர உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாலின் மரியா பேசுறதுல 99% வந்து பொய் தான் இருக்கும். 1% வந்து ஏதோ ஒரு டேட்டாவை தப்பா அடிச்சு விட்டுருப்பாங்க. ஆக மொத்தத்தில் 100மே வந்து அவங்க சொல்ற டேட்டா உண்மையாக இருக்காது. அதுக்கு நிறைய உதாரணமாக நம்ம நேற்று 2 சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து திமுகவினர் அவங்க முடியெல்லாம் பிச்சு அவங்க சேலையெல்லாம் கிழிச்சாங்கன்னு அந்த பொய்யை திரும்ப அவங்க எல்லா இடங்களையும் போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்த திருநாவுக்கரசு ஐயாவே வந்துட்டு இப்போல்லாம் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற, நான் தான் எல்லா அடியும் வாங்கினேன், அந்த அம்மா டேபிள்குள்ளே குனிஞ்சிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்துட்டு பாவாடை நாடா அதை வந்து விஜயகாந்த் அவர்களே சட்டமன்றத்தில் சொல்லி அதுக்கு அவருக்கு ப்ரூஃப் பண்ண முடியாமல் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம திரும்ப பேசியிருக்கோம். அதை தாண்டி கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த விசசாராயம் குடிச்சு நிறைய பேர் இறக்குறாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் மரியா ஒரு நரேஷன் செட் பண்ண துடிக்கிறாங்க. என்ன நரேஷன் சொல்கிறாங்கன்னா, இது ஏன் தலித் படுகொலையாக இருக்கக்கூடாது, திட்டமிட்ட படுகொலை, திமுகவுடைய தலித் படுகொலையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் திமுக அரசு வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஸ்டாலின் மரியாலாம் அரெஸ்டே பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அது திட்டமிட்ட படுகொலை அப்படிங்கிறது ஒரு கலவரம் அங்கே உண்டு பண்ணும் அவங்க அந்த ஊருக்குள்ளே. அதை வந்து அசால்ட்டாக பரப்பி விட்டுட்டு போகிறாங்க. இப்போது இந்த 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கரூர் இன்சிடெண்ட் 41 உசுறு போச்சு இல்லையா, அதுக்கும் இவங்க வந்துட்டு நான் டிவிக்கே கூட சேர்ந்துட்டு என்ன நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அது எப்படி கரூரில் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவங்க பேசுகிற 99+1% எல்லாமே பொய், இல்லைன்னா உண்மைக்கு மாறான விஷயமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க பேசுகிறதெல்லாம் ஆக்சுவலாக யாரும் மதிக்க வேண்டாம் தான். அப்போ ஏன் நம்ம உசுரை கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்டாலின் மரியாக்கள் போன்று ஸ்டாலின் மரியன்களும் இனிமேல் வந்து தோன்றலாம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசலாம். இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இவங்க எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது பிஜேபி ஆர்எஸ்எஸோடைய சோஷியல் இன்ஜினியரிங்கோடைய ஒரு அஜெண்டா தான். திருமாவர்களை வந்து எப்படியாவது திமுகலேருந்து வெளியில் எடுத்துடணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூட உங்களுக்கு ஒரு படம் ரெஃபர் பண்ணியிருப்பேன் முன்னாடி, சோஷியல் இன்ஜினியரிங்னா என்னன்னு பேச ஆரம்பித்த காலத்தில்
காலத்தில் ஜெய் பீம் காமரேட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தேடி பார்க்கணும். அதிலலாம் வந்துட்டு எப்படி இந்த பிளாக் பேந்தர் அப்படிங்கிற கட்சி வந்து மகாராஷ்டிராவில் உருவாகி தங்களை சிவசேனா கட்சியில் அடமானம் வச்சு, அந்த சிவசேனா கட்சி ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தனால ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. நீங்கள் மொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஒடுக்கப்பட்ட இல்லை தாழ்த்தப்படப்பட்ட மக்கள் எழுச்சியிலிருந்து வந்த கட்சிகள் ஒன்றுமே இங்கே இல்லை, எல்லாமே அழிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து எழுச்சியிலேருந்து வந்த கட்சியான நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சியாக இருக்கட்டும், என்ன கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே தங்களை போய் பிஜேபிகிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. இப்போ அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த விஷயத்துக்குமே ஈல்டாகாமல் தன்னோட இன்டலெக்சுவல் அறிவால் ஒரு நல்ல அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திருமாவர்கள். அதனால தான் ஆதவ அர்ஜுனா எந்த அர்ஜுனா வந்தாலும் புடதிலே தட்டி அனுப்பி அவருக்கு உடனே புரிஞ்சிருது அவங்களுடைய அரசியல் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால தான் அண்ணனால வளர்ந்துட்டே இருக்க முடியுது. வெறுமனே தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாமல் பல மாநிலங்களில் இந்த கட்சி வந்து இப்போ வளர்ந்து விரிந்து வந்துட்டு இருக்க காரணம் அவருடைய அறிவு தான். அப்போ அவரை எப்படியாவது வெளியில் எடுக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய அடையாளத்தின் பேரில் இருக்கக்கூடிய நபர்களாகவே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏர்போர்ட்டில் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான்ல, இந்த மாதிரியான ஆட்கள், ஷாலின் மரியா போன்ற ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்க வந்து அடையாள திருட்டு பண்ணுறாங்க. அவர் பண்ண வேலைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆக்குறதா இருக்கட்டும், இல்லை அவர் பண்ணதெல்லாம் நான் பண்ணதுன்னு சொல்லிட்டு சீமான் ஒரு அடையாள திருட்டு பண்ணுறான் இல்லையா. அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஈழத்தோடைய நட்புறவு அப்படிங்கிறதும் ஈழத்துக்காக அண்ணனோடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அந்த உழைப்பை வந்து அப்படியே திருடுறது, இதெல்லாம் சீமான் பண்ணிட்டு இருக்கான்ல, இந்த அடையாள திருட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய உழைப்பை வந்து மட்டுப்படுத்துறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணுவதற்கான காரணம் அப்படின்னா எப்படியாவது இவரை வந்து நகர்த்திடணும். இந்த கட்சியும் இல்லாமல் போயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓபிசி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து ஆக்கிரமிப்பது அடித்து முழுங்குவது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இவங்ககிட்டலாம் இந்த மாதிரி அஜெண்டாவை கொடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. தவறாமல் தயவுசெய்து இங்கிலீஷ் கேப்ஷன்ஸ் வரும், அதோடு சேர்ந்து அந்த ஜெய் பீம் காமரேட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை நீங்கள் பாருங்கள். அப்போது உங்களுக்கு நல்லா புரியும் நான் ஏன் திரும்ப திரும்ப சோஷியல் இன்ஜினியரிங்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன்னு உங்களுக்கு புரியும்.